வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்கு. இப்பாச மலர, அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்குவான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி தரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி. நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரிம்பல் ஆசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தென்னையில பொறுக்கி. நான் ஒரு கோளாறு. உட்கார தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தெரியுமா? Great escape.
மாப்பிள என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ, அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். இந்த ட்ரெஸ்ல ஜோதிகா மாதிரி இருக்கேனா இல்ல பூமிகா மாதிரி இருக்கேனா? சொர்ணாக்கா மாதிரியே இருக்கு. சொர்ணாக்காவா? இந்தாடி கப்ப கேளங்கே, ஏய். இந்தாடி காரக்கோளம்பே. ஐத்தலக்கா ஐத்தலக்கா. ரேஷ்மா எங்கடா? இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. அடுத்து நம்ம காலேஜ் ப்ரோகிராம் தான்டா. அப்படியா? நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். டேய், வெளிய காலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ ஏன்டா காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு வந்த? என் ட்ரெஸ்ஸே இதானடா. டேய், எப்பவும் போல ஸ்டைல் சட்டைய மாத்துறா. அது மாதிரி இன்னைக்கு மாத்த முடியாதடா, நான் மாட்டிக்குவேன். டேய் ப்ளீஸ்டா மாத்து. இல்லடா, இன்னைக்கு மாத்த முடியாதடா, சொன்னா கேளுடா. டேய், இதுக்காக மாத்தினா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. சொன்னா கேளுடா. வேணாம்டா. அட பாவிகளா, உள்ள நான் இன்னைக்கு எதுவுமே போடலன்னு சொல்லு முன்னாடி இப்படி அவுத்து விட்டீங்களடா. Hey, he looks like Amir Khan, yeah. No, he looks like Salman Khan. Yeah, thank you babe. Bye. Give me back muscles. But என் phone numberலாம் கேட்க கூடாதாமா. ஏய், இதுக்கே இப்படி அசந்துட்டீங்களே, அங்க வருதுங்க பார் ஃபிகர்ஸ். அதுங்களை எப்படி மசில்ஸ் காட்டி மகாப்ஸ்க்கு தூக்குறேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ நோக்கியா, உங்களுக்கு அவுட் கோயிங் ஃப்ரீயா? என்ன ரெண்ட்? இன்கமிங் ஃப்ரீ தான். முதல்ல உன்னை ஜீப்ல ஏத்துங்க. ஜீப்ல ஏத்துறதா? என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க கல்ச்சுரலுக்கு மப்டில வந்த பெண் போலீஸ்டா. வாடா. ஒன் மொமெண்ட். உங்க டி-ஷர்ட் எக்ஸல் சைஸா? எதுக்கு? இல்ல, நான் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். நீங்க அதை கொஞ்சம் கழட்டி கொடுத்தீங்கன்னா ஸ்டேஷன் வரைக்கும் போட்டுக்குவேன். உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எதை போட்டுக்கிறது? நடடா நட. வாங்க வாங்க வாங்க. ஓகே தானே? இன்னும் சொல்லலையாக்கும். திருப்பு எங்க? பரவாடா, இங்க உட்காருங்க. எழுந்துடா. என்னது கட்டில அவரை உட்கார வச்சுட்டு என்ன எழுந்திருக்க சொல்றேன்? இப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் நைட்? வாய மூடிட்டு சும்மா இருக்கல, விஷயத்த சொல்லுங்க. என் பேர் அவனாசி, சொந்த ஊர் பெங்களூர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தான். ஏய், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே இன்னொரு கல்யாணம் தான். சும்மா என்ன ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? பாத்துருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கோடா. ஐயோ ஐயோ ஐயோ, பதரா 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 பதரா. நீ என்ன பண்ற? என் கூட நேர பெங்களூர் வர, ஒரு 10 நிமிஷம் என் முதலாளி மாதிரியே ஆக்ட் பண்ற. அங்க ஒரு பணப்பட்டி இருக்கு, பக்கத்திலேயே ஒரு தடின்னு இருக்கான். அவனை பார்த்து டேய் 6 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே எடுறா அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதான். 15,000 தரேன் இருக்கார், 14,000 கொடுத்திருக்கார். ஓகே ஓகே. புரியல. என்ன புரியல? நீ இருக்க சுமங்கலியா இருமா. 16 எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கண்ணுக்கு லட்சணமா நன்னா அழகா குருவாயூரப்பன் மாதிரி ஒரு ஆண் குழந்தைய பெத்துக்கோ. காமேஸ்வரன் காத்துல இருப்பன். சீக்கிரம். பாட்டி பாட்டி எல்லாம் எதுக்குமா, நீ போ. மாமா, நான் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையே. நீ ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ண வேணாம், பால குடுறா. பதர காமேஸ்வர, அவ்வளவுதான்டா மேட்டர். இவ்வளவுதான் லேசா சொல்றேன். ஒரு நாடோடி மன்னன் கதையே சொல்லிவிட்டு சினிமாலே பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் பச்சைக்கலையா? திருப்பு தப்பே இல்ல. ஒத்துக்கேண்டா. சத்தம் மிண்டா இருக்காதா பாட்டி? நீங்க இன்னும் உங்களால என்னென்னலாம் கஷ்டம் வர போறதோ. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது. அவினாஷி என் மேல எத்தனையோ பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? காமேஸ்வரா, நீ சொன்ன மாதிரிடா, ஒன்ன மாதிரி இன்னொருத்தனை பார்க்க முடியாம. ஐயோ, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒத்துக்க ஐயா. மாறினு கையா. இல்லை, ஏன் தப்பு இல்லை. பாட்டு தான் கூட்டின்னு வந்தா. இந்த ஆளை கூட்டின்னு வந்து இன்னொரு ஆள் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றாள். தப்பு இல்லையோ? 15,000 ரூபாய் கொடுத்திருக்கார். பணம் கொடுத்தவர். நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு பெங்களூர் போறேன், ஏரோப்ளேன்ல. ஏய், இது ஆள் மாறாட்டம் ஆக்கும். ஆள்மாறாட்டம் பண்ண போறதுன்னா நீ ஏன் குழம்புற? எங்க அப்பா கேப்பாரு. டேய், இவாத்து கல்யாணத்துக்கு சமைக்க போறேன்னு சொல்லண்டா. அது பொய் இல்லையோ? ஒத்துக்க மாட்டார். இத பாரு, உங்க அப்பா ஒத்துண்டா நீ ஒத்துப்பியோ? ஒத்துக்க மாட்டறே. ஒத்துண்டால் ஒத்துண்டா பின்ன ஒத்துக்கண்டா. சத்தியம் பண்ணு. சத்தியம். இங்க உட்காருங்க. கொண்டாடி உட்கார. ஊத்தி கொடுங்க. இத பாரு, பேசப்படாது. பாட்டி இவரு சும்மாரே. பாட்டி சௌரியமா இருக்கோ? இதுல என்ன சௌரியம்? ஃபர்ஸ்ட் நைட்ல 3 பேர் நாங்க கேட்டதே இல்லை. பிக்ஸ் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறம் போயிடுறேன். அது வரைக்கும் இருப்பா. வேற வழி?
உன்னை விட மாட்டேன். காமேஸ்வரா, இப்படி ஒருத்தர் இருப்பியா? மணியரே மணியரே, சித்த இப்படி வாங்கோ. நேக்கு வெக்கமா இருக்கு. நீங்க ஏன் வெக்கப்பட்டு இருக்க? பையனை விட்டு 2 கட்டானா உழைப்பேளா? ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒன்னும் ஆகலை. பையன் மாட்டேங்கிறான். போங்கோ, நீங்க சொன்னதான் கேட்பானாம். போய் சொல்லுங்க. இத நான் எப்படி அவன்கிட்ட போய் பின்ன நான் எப்படி ஆக்குன்னு சொல்றது? நேரா உள்ள வந்தாங்க கேட்டேளா? கௌரவமா வெளியில இருந்தே சொல்லுங்க. காமேஸ்வரா, ஓ, நீ ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன் பரத்தா. ஏய், இப்படி வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. லே, இந்த பாட்டி சொன்னாலும் கேட்டாளா? எனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆயிச்சேன்னு சொன்னாளா? சொன்னால் அது தப்பு இல்லையா? ஏய், தப்பு இல்லடா. லே, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள அவளையும் கூட்டிட்டு பெங்களூர் போயிட்டுலாங்கிறியா? நான் என்ன சொல்றது? அவளுக்கும் ஓகேவாம். ஆனா நேக்கு என்னவோ தப்பாதான் தோன்றது. டேய், நீ எத்தனை சினிமா பாத்திருக்காய்? நாடோடி வந்தேன் சினிமாலே வராப்புல இருக்கு. நேக்கு அது தெரியாது. இல்ல, அதுல எப்படி வருமே? அதுல அப்படின்னா அப்படித்தான். நீ ஆத்தியம் நீ அவளை இது எப்படி சொல்றது? மாமா, இப்படி வாங்க, நான் சொல்லிக்கிறேன். நீ உள்ள போன கேட்டியா? தெரியும். கமிச்சரா, வரதுக்குட்டி நீயுமாடா? என்ஜாய் ஜமாய் என் ஜமாய். போதுமா? இப்ப இது போதும், மீதியா பார்சல் பண்ணு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எருவராட்டி மாதிரி இப்படி அடுக்கி வச்சு திங்கிறியடா. இத கொண்டே வெளியே போட்டா 100 ஏழைங்க சாப்பிடுவாங்கடா. டேய், எதுக்குடா டிஸ்டி டேய், போடுற? கண்ணை குத்திராதடா. வாடா வா, இந்தா உன் பிஸ்ஸா. டேய், என்னடா வரும்போதே டிவிக்குள்ள தலையை விட்டு பாத்துட்டு வாரியே, அப்படி அதுல என்ன விசேஷம்? கேப்பாக்கல கிரிக்கெட் மேட்ச் இருக்குடா. அதான் ஊருக்கே தெரியல. டேய், யாருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா அங்க வருவாடா. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இப்பெல்லாம் டிவிலேயே அழகா லைவா பாத்துட்டு போயிருவாங்கடா. அது மட்டும் இல்ல, அவுட் ஆனா ஸ்லோ மோஷன்ல ஆக்ஷன் ரீப்ளே எல்லாம் காட்டுறாங்க. இதுவே நீ கிரவுண்டுக்கு போய் எனக்கா ஆக்ஷன் ரீப்ளே பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி அவுட் ஆகி காட்டுவாங்களா உனக்கு? நான் என் லவ்க்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நீங்க ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வர இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல நாம பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். அங்க எல்லா காலேஜ் ஃப்ரெஷர்ஸும் வருவாங்க. உன் ஆளு வர சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐடியாடா. காம்படிஷன் நானும் பாடுறேன்டா. நீ பாட போறியா? உனக்கு பாட்டு வருமா? நல்லா பாடுவேன். எங்க 2 வரி பாடி காட்டு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? ரம்பாவை பார்த்த மாதிரியே. அங்கிள், இந்தடா ஆளு புடிச்சுக்கோ. மினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்க உங்ககிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால நீ மேல் உங்க இஷ்டத்துக்கு ஜாலிலோ ஜிம்கானா. இன்னும் ஏன்டா சும்மா நிக்கிற? கேஷவா, நாம 2 பேரும் நிக்கிறது இறஞ்சல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழையில் நினைஞ்ச கோழி மாதிரி திருதுன்னு முடிக்கிறாங்க. வா வெளியே போலாம். சரி, அவங்களா பார்த்து போன்னு சொன்னா போவோம், இல்ல இருன்னு சொன்னா இருப்போம். போகட்டுமா இருக்கட்டுமா? போங்கிறியா இருங்கிறியா? ஏதாவது சொல்லிட்டு அத மினிதான் சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? அப்ப நான் தான் என்ன சொல்றது? இது லவ்வாடா? விட்டதுக்கு நேரம் பின்னி பிணைஞ்சிருக்கணும்டா. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. இப்பதானே கிரீன் சிக்னல் போட்டிருக்காங்க, அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆனா எப்படி? இப்ப பார். கமான் ஐ சே கமான். லவ்ல இறங்கு. கமான்டா. கமான் கமான் ஐ சே கமான். நீங்க 2 பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல. எப்படி? என்னமோ தெரியல.
நேரமாச்சு, நான் போட்டுமா? ம். இனிமே எப்போ பார்க்கலாம்? எப்ப வேணாலும். நாளைக்கு எங்க பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஆத்தங்கர பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பார்க்கலாமா? அது எந்த ஆலமரம்டா ஜீவா? சின்ன ஆலமரமா பெரிய ஆலமரமா? ஆமா ஆமா, அதான் உள்ள வாங்க. சரியான இடம்டா, அங்க யாரும் வர மாட்டாங்க. நாம அங்கே மீட் பண்ணுவோம். நீங்க இல்ல நாங்க. ஏன்டா நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுற? நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. சரி, மினிக்கு நேரமாச்சு. யார் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட போறா? மினி நான் தான் கூட்டு வந்தேன், நானே கூட்டு போய் விடுறேன். கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ்டா. சான்ஸா? நோ சான்ஸ். மினி வா போலாம். நோ மினி வா போலாம். டேய், இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா, சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. வேணா என் ஆளை நானே கூட்டு போய்க்கிறேன். உங்களோட புள்ள மாதிரி நினைச்சுடா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாட்டர், ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன். ஐ அம் ரிட்டையர்டு கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நீங்க 3 பேருமா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். See, எவ்வளவு பொருத்தம் பாரு. They are love birds. They are going to fly. Attention. ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்கிற வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வேற தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. சிஸ்டர், என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்கதான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட போறேன். வா ஐயா, வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே, சாப்பிடுறாங்கப்பா.
அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. அம்மா, அவங்க கிடக்குறாங்க. நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக். ஏய் புரிவு பண்ண ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. டேய் நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன வேணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இத போடுறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேமா முடிகிறட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் நான்தான், கவலையே படாத. எல்லாரும் வந்தாச்சு? வந்தாச்சு, வாங்க. ஹலோ. ஹலோ. எப்படி இருக்கீங்க? I'm fine. நீங்க உட்காருங்க. விசித்திரமா இருக்கு. ரகுபதி, என்ன இதெல்லாம்? நீங்க சூப் சாப்பிடுங்க. ஓகே. நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் லூஸ்ன்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ரகுபதி, ஈ என்ன அலர்ஜி தெரியல? தெரியும் முதலாளி. இது சாதாரண ஈ இல்ல, மாட்டு ஈ. இந்த மாட்டு ஈ கடிச்சுதான் கிராமத்துல என் சிநேகித மன்னார் மண்டைய போட்டா. அன்னிலிருந்தே தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாத்துடுறேன் ஈயா நானான்னு. அப்படி இருங்க, அப்படி இருங்க. இங்க இருக்கியா, இங்க இருக்கியா? ஏண்டா தடியா? யார தடியா? சார், இன்னைக்கு தான் திருப்பதி போய் அழகா மொட்டை அடிச்சு வந்திருக்காரு. அந்த சுத்தமான இடத்துல உட்காந்து அசுத்தம் பண்றியா? ஒண்ணு விட மாட்டேன் சார். அது விஷயம் கடிச்சா விளையாடுவீங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. புடிச்சிட்டேன் முதலாளி, புடிச்சிட்டேன். அங்க உட்காந்துருக்கியா? மூக்குல உட்காந்துருக்கியா? அது என்ன மூக்கு நினைச்சியா? பீரங்கி வெடிச்சா என்ன ஆவ? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரே குத்து. அந்த மீச மேல போய் உட்காந்துட்டியா? விட்டுடுவேனா? அறிவு கட்ட முண்டோ. என்னையா திட்ட? இல்ல, அந்த ஈய அது மீசடா. முதுபோல காடு நினைச்சியா? சார், அப்படியே இருங்க. ஒரே அடி. உங்க மூஞ்சி சப்பையானாலும் பரவாயில்ல, நான் இதை சாகடிக்காம விட மாட்டேன்.
புடிச்சிட்டேன். மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. என் பல்லு என் பல்லு என் பல்லு. கட்டிக்கோ. கழுத்துல உட்காந்துருக்க. உங்க கை சரிப்படாது. இரு கத்தி எடுத்துக்கிறேன். இரு சார் அப்படியே இருங்க அப்படியே இருங்க. கத்தில ஒரே வெட்டு. ஹோட்டலடா வாங்க வரீங்க? ரகுபதி முதலாளி ஓ மூக்கு மேலே மூவ் பண்ணாதே மூர்ச்சி விடாதே. சரி அப்படியே இரு அப்படியே இரு. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அட என்றா வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே ஒரு சின்ன சந்தேகம். அது என்று அழிச்சு வாயா. தண்ணி எப்படி உண்டாகுது? அது மானத்துல இருந்து உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பானி பண்ற ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போறேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் போனேன். ஐயோ இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு. வாழ்ந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். இனிமே இவனுக்காக காலேஜா நம்ம அலைய வேணாம்டா. சைலன்ஸ். பேஷண்ட் இருக்காங்கல்ல? ஆமா நீங்களா யாரு? நாங்க பிளட் டொனேட் பண்ணலாம்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு யூனிட் தர போறீங்க? ஒரு 2 பக்கெட் எடுத்துக்கங்க. 2 பக்கெட்டா? ஆமா இவன் பாடியில இருந்து மொண்டை எடுத்துக்கங்க. பேஷண்ட் இருக்காங்க, சைலண்டா போங்க. நர்ஸ் பக்கெட்ல ஒரு பெட் ரெடி பண்ணுங்க. கோல் போட்டாங்கடா. பரவாயில்லடா. எல்லாம் ஒண்ணாதான்டா. போடா. டேய் நான் கூப்பிட்ட உடனே வந்து பிளாக் பண்ணிருக்கலாம்டா. டேய் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஏன்னா நம்ம மேட்ச்ல தோத்து போனது அவனுக்கு தெரியக்கூடாதுடா. டேய் நீ உள்ள வந்து பாரு நான் எப்படி பேசுறேன்னு. வா போ போ போ. கலக்குறே கலக்குறே. டேய் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இப்ப எப்படிடா இருக்கு? ஃபைன் பெட்டர். டேய் என்னடா அவ திட்டிட்டு போறா? இல்ல எப்பவுமே பேஷண்ட்ஸ்க்கு ஹார்லிக்ஸே குடுக்குறீங்களே, ஒரு ஹாஃப் குவார்டர் கொடுத்தீங்கன்னா அவன் அலுப்பு இல்லாம தூங்குவானேன்னு சொன்னேன். அது டேய் சீக்கிரம் ரெடியாயி அடுத்த மேட்ச்ல ஆட வந்துரு. ஆமாண்டா, நீ இல்லாத நம்ம டீம் சினிமா இல்லாத டிவி மாதிரி இருக்குடா. எப்படியோ இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம்டா. அப்படியா? எத்தனை கோல் அடிச்சீங்க? அது என்னடா அவன் 2ன்னு சொல்றான், இவன் 3ன்னு சொல்றான். டேய் அவன் 2 போட்டான், அவன் 3 போட்டான். எவ்வளவோ கோல் போட்டா அதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு இவன் அடிச்ச பந்து ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போய் அதை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். நீ நம்பலன்னா இந்த கப்ப பாரு. பாரு பாரு. அடடா கப்பு வாங்கின பில்லு உள்ளேயா இருக்கு. மேல ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தா இதோட பெரிய கப் வந்திருக்கும். அவ்வளவு காசு இல்லடா. சொதப்பிட்டியடா. சரவண பங்கல வைக்கிற சட்னி அளவுக்காவது மூளை இருக்க வேண்டாம் உனக்கு? வாங்கின பில்லியா உள்ள வைப்பாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது இவதான். சாரிடா, நீ இருக்கிற நிலைமையில தோத்துட்டோன்னு சொன்னா நீ ஃபீல் பண்ணுவியேன்னு தான் நாங்க போய் சொன்னோம். டேய் நான் குணமாகி வரேன். நம்மளாம் அடுத்த மேட்ச் ஆடி வின் பண்றோம். போதுமா? ஓகேடா. நம்மளாம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னைக்குமே வெற்றி தான்டா. சூப்பரா சொன்னடா. சொன்ன மாதிரி கரெக்டா கொண்டாந்து சேர்த்து பாத்தீங்களா? அங்கதான் உங்க பையனை அடைச்சு வச்சிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். என்ன பைத்தியம் நினைச்சியா? கொள்ளைய கொண்டாந்து என் கையில ஒப்படைச்சா தான் உனக்கு 5 லட்சம் தருவேன். இல்லன்னா நீ எனக்கு 5 லட்சம் தரணும். ஐயோ கொஞ்சம் பேசாதீங்களே. அப்பா எப்படியாவது அந்த பிள்ளைய காப்பாத்துப்பா. நீங்க யாரு? உழப்பு முண்டாட்டி. குழப்பாதீங்க சார். சரி சரி
அந்த சொத்தப்பல்ல அங்கதான் எப்படி காப்பாத்துறது நான் யோசிக்கிறேன். நல்லா யோசிச்சு அது வரைக்கும் நான் டயரை பறிச்சு டீ போட்டு தரேன். கடவுளே, அப்பா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா, எப்படியாவது அந்த பிள்ளைய காப்பாத்துப்பா. எப்படியாவது காப்பாத்துறேன். அங்க பாரு. அவன் எப்படிடா இவன் கூட சேர்ந்தான்? உள்ள போயிட்டான். ஏய் சுத்தமா தெரியலடா, கொஞ்சம் தூக்கி காட்டுறா. அண்ணே போங்க அண்ணே. டச்சி மேல தூக்கி காட்டுறா. இன்னும் கொஞ்சம் தூக்கு, இன்னும் கொஞ்சம் தூக்கு. முடியல என்ன விட்டுறா. என்னடா டேஞ்சர் சிக்னல் கொடுக்குற? எதிரி நடமாட்டான். போலீஸா? ஐயோ இப்ப என்ன பண்றது? டேய் என்னால மேல இருந்து குதிக்க முடியாதுடா. உடனே பாஸ் கிட்ட போய் சொல்லணும். வாடா வா. வாங்க சார், வாங்க வாங்க. என்ன சார்? மதன் சார். சார் இதான் சார் உங்க சன்னு. சார் இதான் சார் உங்க ஃபாதர். சொன்ன மாதிரி 5 லட்சம் கொடுத்துடணும். மதன் சார் எப்படி சார் அந்த சொத்தப்பால இருந்து தப்பிச்சீங்க? மதன் சக்சஸ் சக்சஸ் ஜீசஸ் சக்சஸ். என்னாச்சு? ஆக்சிடென்டா இல்ல அடிக்கடியா? 2 டில்லி எருமைங்க புரட்டி எடுத்துருச்சுங்க டாக்டர். ஏப்பா படிக்க வேண்டிய வயசுல எருமாடெல்லாம் ஏன் மேய்க்க போறீங்க? மாடு மாதிரி இருக்கிறவங்க எங்களை அடிச்சிட்டாங்க டாக்டர். ரொம்ப மிருகத்தனமால போயிடுச்சு. இங்க காட்டுங்க. இங்க 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 ஒண்ணு இருக்கு டாக்டர். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, இங்க எக்ஸ்ரே கிடையாது, இசிஜி கிடையாது, ஸ்கேனிங் கிடையாது, பெட் செலவு கிடையாது. யூ ஆர் வெரி லக்கி ஃபெலோஸ். என்ன வந்து பாத்துருக்கீங்கல்ல? இப்பதான் நான் ஒரு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த விஞ்ஞான உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுப்பா. இத தொட்டவுடனே சரியாயிடும். டாக்டர் எனக்கு போடுங்க. டாக்டர் எனக்கு போடுங்க. வெயிட் இன்னும் டெஸ்ட் பண்ணல. முதல்ல ஒரு எலியோ குரங்கு மேல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, முதல்ல உங்களை யார் டெஸ்ட் பண்றது? நீ தான் எலி மாதிரி இருக்க. காலத்துக்கு மேலவே இத தொட்ட உடனே கொஞ்சம் ஏரியும், பயப்படாத. தொடவே இல்லப்பா. இவனுக்கு தானே மருந்து போட்டேன். எனக்கு போட்டீங்க. இவ்வளவு கத்துற, அவ்வளவு எரியாது. ஆமா என்ன நடந்துச்சு? எல்லாம் ஒரு லவ்வுக்கு அஸ்திவாரம் போட்டதுதான். முதல்ல அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த எருமாடு பேர் என்னடா? ஸ்டீஃபன். அவன் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நொங்க கலட்டி எடுத்துட்டான் டாக்டர். அப்புறம் அவளுக்கு இன்னொரு அண்ணன். அந்த தடிய பேர் என்னடா? தாமஸ். தாமஸ் தாமஸ் தாமஸ். பிரதர்ஸ், நீங்க சொன்னீங்க ஸ்டீஃபன் தாமஸ்னு 2 எருமைங்க. அந்த எருமைங்களோட மூத்த எருமை தான் நான். எங்க குடும்பத்தோட கொலை வழக்குடாவ. அவளை இனிமேல் பாத்தீங்க, நினைச்சா கூட வெட்டி போட்டுருவேன். அவன் என்ன மருந்து போட்டான்னு தெரியல, உடம்பெல்லாம் இந்த காந்து காந்தது. எங்க இருந்தா புடிச்சா அவளை? அவளுக்கு ஊரெல்லாம் அனந்த மீலா இருப்பானுங்க போட்டுருக்கா. இன்னும் எத்தனை பேர் வர போறான்னு தெரியலையே. இப்படி ஒரு காதல் தேவையாடா உனக்கு? முதல்ல அவளை யார கட்டுறா? வாய கழுவுடா. அவனுங்க நம்மள இந்த அடி அடிச்சு பின்னி இருக்கானுங்க, சும்மா விடுறதா? அவனுங்களுக்கு நாம யாருங்கிறத காட்டணும்டா. கரெக்ட். முதல்ல அந்த டெல்லி இன்ஸ்பெக்டர் பழி வாங்கணும்டா. அவன் தானே முதல்ல ஆரம்பிச்சு வச்சான். எனக்கு ஒரு ஐடியா. மேன் மிஸ்ஸிங் பிளே. நம்ம ராகவன் இருக்கானே, அவன் காணாம போயிட்டான். நான் தான் குத்துக்கால நிக்கிறேன்ல. என்ன இல்ல நான் சொன்னேன், கண் முன்னாடி நிக்கிறது எனக்கு தெரியாதா? இவன் காணாம போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் அலறிட்டு ஓடி வருவான் பாரு. வெரி குட் ஐடியாடா. அந்த இன்ஸ்பெக்டர் பழி வாங்கறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா. நீ என்ன சொல்ற?
உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் கூட இருக்கேன். ஆனா எனக்கு அவ வேணும். கரெக்டா? நீ அவளை காதலிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இந்த அடி உத குத்தலாம். இனி உண்மையிலே அவளை உன்னை காதலிக்க வைக்கணும். உன்னால முடியுமா? முடியும். அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன்டா. உன் காதலுக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன்டா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்படின்னா அவனை கிடைச்ச மாதிரி தான். என்னப்பா பேச நேரத்துல என்ன இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம். சினிமாவுக்கு இப்போ போப்பா. அட இருப்பா, நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா, நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயினும் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா. அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வந்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டு வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். கூட்டத்தை மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா, நான் இங்கதான் என்ன இப்ப ஒண்ணு போயிருந்தேன். தலைவா தலைவா தலைவா, அங்க பாருயா, அங்க பாரு. எங்கப்பா ஒரு கண்ணை காணும். போதுவா அப்படி பாரு. சரிங்க சரி உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டது எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்ச துண்டு கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன் ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா? அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் 2வது டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரம் வந்து மோதிரத்தையும் செயினி கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது, நீ எல்லாம் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி. வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால்
தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொல்ல கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆளாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடுவோம். நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து இல்லைங்க, அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சுட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்குன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. என்ன உங்களுக்கு கூப்பிடுறாங்க? எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க. சிரிந்தாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? ஐயோ டேய் நில்ல டேய். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்தியில அடிற. உன்னை சுத்தி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ டேய் இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா ஐயா ராஜபுர ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே என்னங்க என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அது என்னடா வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை மணிமேகலை அதாதம்மா அதாத அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கற்பனை ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள, பத்தாவதுக்கு இது 2க்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். எங்கயா அந்த பையன்? யார் சார்? அவன் தான் சம்மன் இல்லாம எல்லாத்துலயும் ஆஜராவானே. சபாபதியா பூபதியா? ரகுபதி. அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? இன்னைக்கு எப்படி அவனுக்கு பிறந்த நாள் வரும்? முட்டாள் பையா. அவன் பிறந்த நாள் அவனுக்கு தெரியாம உங்களுக்கு எப்படி தெரியும்? முட்டாள் தாத்தா. உடனே திருப்பி கொடுத்துறானுங்களே, கொல்லாத பயலுக. ஏன் சார்? எஸ் சார். பைய பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கானா? இப்ப இல்லைங்க, இன்னைக்கு சாயங்காலம். எங்க? ஹோட்டலுக்கு பின்னாடி மைதானத்திலயா? ஸ்டாஃப் குவார்டர்ஸ்ல. ராஸ்கோலு பர்த்டேயா கொண்டாடுற? ஏப்பா இந்த ரகுபதி எங்க குடியிருக்கான்? இங்கதான் குடியும் குடுத்தனமா இருக்கான். குடியும் குடுத்தனமா இருக்கானா? வந்தார். எல்லாம் வாங்க.
எல்லாம் கூட ரெடியா? మాలా yes darling గీత అత్త విమలా ఏమండి బావా గిరిజా భర్తవే நூர்ஜஹான் ஓ மேரி ஜான் ஐயோ என் பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாம் எட்டி நிக்கிறீங்களே கிட்ட வந்து கட்டியா புடிச்சு கப்பர் முத்தம் கொடுங்க. எவ்வளவு பேரை எப்படி பிடிச்சான்? என்ன விட மோசமா இருக்கானே. என் பிறந்த நாள் அதுவுமா ஏன் இப்படி ஆடுவர? நான் கர்ப்பமா இருக்கேன் அத்தான். எது கர்ப்பமா? ஏன் உயிரை வாங்குற? திடீர்னு வந்து கர்ப்பம் சொன்னா நான் என்ன செய்யறது? எச்சரிக்கையாருன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பாத்தியா? இவங்க எல்லாம் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்காங்க. நடந்தது நடந்தாச்சு. இப்ப எனக்கு ஒரு வழி சொல்லுங்களே. என்ன வழி சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கங்களே. கல்யாணமா? கிராமத்துல இருக்கானே என் தாத்தா, அந்த ஆள் உயிரோட இருக்க வரைக்கும் நான் யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த கிழம் மண்டை போட்டதும் அவன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும். அப்புறம் ஒரு மாளிகை கட்ட போற. நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன்டா. நான் வைரம் பாஞ்ச கட்ட. அந்த கிழனை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, உங்க பிறந்த நாளுக்கு பார்ட்டி கிடையாதா? ஏன் கிடையாது? வெறும் பார்ட்டியா என்ன? ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, விஸ்கி பார்ட்டி. How are you, Kedava? Many happy return of the day. நகரு, நான் வாழ்த்துறேன். பல்லாண்டு இப்படியே குடியும் குட்டிகளோட வாழணும். Thank you. மூதேவி நல்லபடியா வாழ்த்தி தொலைய. வாவ், கிழவா உன் வயசுக்கே பொண்ணு கேக்குதுன்னா அப்ப என் வயசுக்கு? மாலா, மாம்பழம், கீதா, கிண்டி, விமலா, வில்லிவாக்கம், கிரிஜா, கீழ்பாக்கம். ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்ம நாட்டி பேரா கேட்டு இருக்க. மாமா எங்க இருந்து வர்ற? மயிலாப்பூர். அப்ப மாமி சித்திரகுளம்டா அம்பி. வாடா மாமா, காமு வந்தாச்சு. கதவுரமா சாஞ்சின்னு கஷ்டத்தை சொரிஞ்சு நிக்கிறாய். கையெல்லாம் சாமான இருக்கே தெரியலையா? நோக்க விடுறா, ஸ்கூட்டர் விடுறா. அப்பா உன்னோட எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்டலாம். எங்கேயாக்கும் போய் தொலைஞ்சா நீ? அரை மணிக்குள்ள வரேனாக்கும் சொல்லிட்டு போனாய். நான் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நோக்க இலை போட்டாச்சா மாமா? அவன் என்ன தெலுங்குல சொன்னான் நேருக்கு தெரியும். நீ போய் சாதம் பரமாறு. கையெடுறா, கையை அலம்பிட்டு பரமாறு. வேண்டாம், நீ சாம்பார் எடு. சரி போய் துப்பிட்டு வா. வாய் நிறைய வெத்தலையும் புகையிலையும் போட்டு கொதப்பின்னு இருக்காய். சாப்பாடுல துப்ப போறாய். அதாக்கும் ஒடுக்க நடக்க போறது. ஆமா நீ வாடி விடு. அப்ப நீ குளிச்சியோ இல்லையோ? சரி அது இருக்கட்டும். சாமா வாங்கிந்தியே எத்தனை ஆச்சு? 532 ரூபா வச்சேன். ரசீது எங்க? வர்ற வழியில சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன். போருமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது கொடுறா. 32 ரூபா வச்சேன். இந்தா குடிச்சுக்கோ. மறுபடியும் சொச்சோங்கிறாய். ரசீது எடுறா. கை வேலையா இருக்கட்டும் இல்லையோ? கை வேலையா இருக்கு, கால் வேலையா இருக்கு. இந்த பாலக்காடு மணியோட பேர் இப்ப ஆயிட போறது. புரியாத நோக்க கழுத்தொருப்பாய். ஐயோ மீன் அபச்சாரம். ஏதோ சும்மா இருக்கே நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ சாம்பார்ல போட்டுட்டாய். நடா காணலை வந்துடுத்து நீஞ்சறது. இப்ப அதுவா முக்கியம். எப்படி எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்ச வேற கூப்பிடலாமா? கரண்டி எடுறா. கரண்டியா? மீன் பிடிக்கிற கரண்டி ஏதாவது சம்பந்தி காதல விழுந்துட போறது. சாம்பார்ல விழுந்துட்டு காதல விழுந்தா என்ன? நீ கரண்டி எடுறா. இந்த கரண்டி கொடுக்கறீங்களா? அது வேண்டாம், அது ஜாங்கிரி கரண்டி, நல்ல கரண்டி. நீ போ, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ ஒரு கரண்டி எடுக்கிறதுக்கு எத்தனை பகலம் உண்டாக்குறாய் நீ. என்ன எடுத்துன்னு போறான்? அம்பி சாம்பார்னா சாம்பார், மணி ஐயர் சாம்பார்னா பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அம்பி எங்காத்து பேத்து கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் சமையல். இவற்றை என்னையா சொல்றது? சின்ன மீனை போட்டுதாயா பெரிய மீனை பிடிக்கணும். இல்லை நன்னாரு நன்னாரு. என்ன பவ்யம், என்ன பவ்யம். என்னங்காலம் தக்களி நூற்றுருக்கீர். மயிறு மாதிரி தெரியறது, கண்ணாடியை வேற காணும். சொல்லிடுறதுதான் ரைட். ஒரு கூட கேட்க சொல்றேன். எல்லாரும் நல்லா ருசி தெரியுமா? எதை புரிஞ்சுக்க மாட்டேன். The whole thing is fishy. What do you mean? I mean what I mean. But they can't be so mean. என்ன எல்லாரும் மீன் மீன்ங்கறா? அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னா அப்பன்டே சொல்லிட்டு இருக்கா நீ. அதாக்கும். செல்லப்பட்டி எங்க?
എങ്ങനെ അറിയും ഞാൻ ഉൻ കൊടുത്താൻ കുടിച്ചില്ലയോ ഓ അത് നന്നായി എല്ലാത്തുക്കും ഞാൻ താൻ കിടച്ചേനാ ഓൻ ചെല്ലപ്പെട്ടിയും സാമ്പാറിൽ പോട്ടെ പോർമാ നീ ശരിയാണ് തല്ലിപ്പുളിയാക്കും ആ ഞാൻ തല്ലിപ്പുളിയാനാ നീ എന്നാ വാക്കും പൊടാ ഇഞ്ചി ആ നീ ചുക്ക് ഭഗവാൻ കൊടുത്താക്കും ആ നീ വലിയ പ്രഹ്ലാദ് ഭഗവാൻ കൊടുത്താക്കും ഓടാ நானாக்கும் இந்த கோலம் போட்டது ரங்கோலி நானாக்கும் போட்டது ரொம்ப நல்லா இருந்தது மாசல்லே அதுமேல நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன் ஓ பரவாயில்லை நான் இங்க குக்காக்கும் பாலக்காடு மணியேறு தெரியுமா ஏய் இங்க செல்லப்பட்டியை தேடின்னு ஒரு வயசானவர் இருந்தாரே ஓ அவருடைய மகன் காமேஸ்வரன் ஓ திரிபுர சுந்தரி காமேஸ்வரன் என் பேரு திரிபுர சுந்தரி ഓ നല്ല പേര് പാലക്കാടായിരിക്കും ഓ எப்படி கண்டுபிடிச்சே ഓ നമ്മ ഭാഷ നമുക്ക് தெரியாதா ഞാനും പാലക്കാട് പാലക്കാടാ എന്നാൽ പ്രോപ്പർ പാലക്കാടല്ല തൊട്ടടുത്തൊരു കുഗ്രാമം கிராமமும் குக்கா நீங்களும் குக்கு പോയിട്ടാ കുഗ്രാമം அப்பா இப்படி வாரும் பாலக்காட்டு மணியேரு வாரும் காமேஸ்வரரே நான் ஒண்ணு தேடிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது தேடிந்தே இருப்பல செல்லப்பட்டிய காணோம் சொன்னலாம் காணோம் அதானே அது நானும் சொன்னேன் இந்த முதல்ல சாவி எப்படி வரது குட்டி கேசரி பொருள் எடுத்து ஸ்டோர் ரூம் லோக் பண்ணாம வந்துட்டான் போய் பூட்டிட்டு வந்துரும் ஓடே லே செல்லப்பட்டி நான் தேடிக்கிறேன் போ இல்ல நான் வேறு வேறு நீ என்ன சொன்ன இல்லையா பகவான் உனக்கு கொடுத்துட்டார் குருவாயிரப்பா சின்ன குழந்தையாட்ட எக்காலத்தை பாரு ஷோ திரிபுர சுந்தரி இல்லை நீ திருட்டு சுந்தரி ஓடண்டா நில்லு நான் போல எங்க அப்பா தானே நான் சொல்றத கேளுங்க எதுக்கு கேட்கணும் எனக்கு அப்பவே சம்சயம் அதுக்கு தான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயா நீ அப்படிலாம் சொல்லாதீங்க நான் இதை திருப்பி திருப்பி வச்சாலும் நிமிர்த்து வச்சாலும் திருட்டு தான் கேட்டா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன் நான் கொலையே பண்ணிடுவேன் கேட்டா இந்த பாருங்க சத்தியமா நான் திருடலை என் பாட்டி இருக்காவா இந்த தாத்தா பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ இந்த பாருங்க என் பாட்டி தான் திருடுவாள் அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதா என் வேலை என் தலையெழுத்து இந்த பாருங்க திருடுற பாத்தலா பாட்டி சைலன்ஸ் என்ன வார்னிங் கொடுக்கறியா நீ இல்ல பாட்டி என்னது இங்க வாடா நீங்க லோட்டா எடுக்கிறத நான் ஜன்னல் வழியா பாஸ் என்னாகும் கஷ்டகாலம் ஏழை பாட்டி காலை பிடிக்க இந்த கதையில என்கிட்ட வேண்டாம் இங்க வாடா உன்னை என்ன செய்யறேன் பார் ஐயோ எல்லாரும் வாங்க என் பேத்திய கைய பிடிச்சு எடுத்துட்டேன் எதுக்கா கைய பிடிச்சு எடுத்தான்னு கேளுங்க வாய மூடு பொண்ணாத்துக்கார புள்ளையாத்துக்கார எல்லாரும் வாருங்க என்னாச்சு போடா சவட்டில தெரியுமா அப்பா கூப்பிடுறா உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்போம் என்னாச்சு நீங்க போங்க பாருங்க என் பேத்தி கோலம் போட்டுட்டு இருந்தா அலங்கோலம் ஆக்கிட்டான் கையாக்கம் பிடிச்சுட்டு நான் அப்படி கையை பிடிச்சு இருக்கல கேட்டா கையை பிடிக்கணும் யாரும் பேசப்படாதே வாய் முடிச்சு மாறுங்கோ என்ன பண்ணான் என் பேத்திய கையை பிடிச்சு எடுத்துட்டான் அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும் அவனே கடுப்பாருங்க நானே பார்த்தேன் என்னடா அரைஞ்சிடுவேன் சும்மா இருடா நீ கையை பிடிச்சு இழுத்தாடா நீ உன் செல்லப்பட்டி காணும் சொல்லிட்டு இருந்தா நீ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் கையை பிடிச்சு இழுத்தியா நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ கேட்கறதுக்கு மாத்திரம் போக சொல்லு நீ கையை பிடிச்சு இழுத்தியா ஆனா பிடிச்சேன் கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி அண்ணா என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு அது ரெக்கைய மலைக்கிட்டு மண்டி போட்டு தாயி வர்ற பால் ஊட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி பால் பால் இது தமிழ் பால் ஏங்க இவ்வளவு நேரம்
இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனேங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. என்ன வாலு மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்க? இல்ல, நீங்க தான் அப்படியாவது அப்பா அப்பா கிட்ட என்னுடைய காதல் விவகாரத்தை. ஐயோ, எனக்கு பயமா இருக்குப்பா, என்னால முடியாது. நீங்களே இப்படி பயந்தா எப்படின்னு? நீங்க தான் இந்த வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர், அப்பா பிரசிடென்ட். பேசி கழித்து போட வச்சிருங்க. வாங்க, அவர்கிட்ட எப்படி இதை பேசுறதுன்னு நமக்குள்ள ஒரு சின்ன ஒத்திகை பாத்துப்போம். எப்படி? இப்ப நான் தான் மார்த்தாண்டம் இல்ல, நீங்களே தான். அண்ணி அங்கே இருக்க அண்ணி. வாங்க, வந்து பிள்ளைகிட்ட எப்படி சொல்லுவீங்க? அது சரிப்பா, நம்ம 2 பேர் மட்டும் ஒத்திகை பாத்துக்கிட்டோம்னா அவரும் அதே மாதிரி பேசணுமே. பிலஹரி எதுக்கு எது சொல்லுன்னு எனக்கு தெரியாதா? வழக்க உதவாக்கற சல்லா காசு மாறி மாறி வரும், கூட குறைச்சலா வரும். போயிட்டு வாங்க, முதல்ல சொல்லுங்க. தலையை சொரிஞ்சிட்டு வாங்க. என்ன தலையை சொரிஞ்சிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லன்னா எதுக்கா வழக்க மாதிரி நிக்கிற? இல்ல, குடுப்பாரே, வாங்கி கட்டிக்கணுமே. கட்டிக்கிட்டு மெதுவா விஷயத்தை. எல்லாம் நம்ம உதயமூர்த்தியை பத்தி தான். வழக்க என்ன அவனுக்கு? உதவாக்கற செல்லா காசு. உடம்பு கிடமும் சரியில்லையா? இல்ல, காலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டாமா? இது உங்க கடமை இல்லையா? வழக்க போடலாங்க மண்ணாங்கட்டி. அவனுக்கு என்ன இப்ப கல்யாணம்? கடந்து அலையறான். பின்னால பாக்கலாம். இப்பதான் நீங்க அந்த பெண்ணை பத்தி மெதுவா ஒரு பிருகா. அவன் மனசுக்குள்ள யாரையோ நினைச்சிருக்கான் போல இருக்கு. அத வேணா யாருன்னு கேட்டு பாக்கட்டுமா? ஒண்ணும் வேணாம், பின்னால பாக்கலாம். இல்ல மாமா, அவன் யாரோ ஒரு பொண்ணை சந்திச்சிருக்கான். அவகிட்ட மனச பறி கொடுத்துட்டான் போல தெரியுது. கரெக்ட், அதேதான். மேல பின்னால பாக்கலாம். ஐயோ, ஆரம்பத்திலேயே இப்படி அடக் பண்ணா எப்படி? வாங்க, முதல்ல இருந்து பாக்கலாம். காலாகாலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேணாமா? இது உங்க கடமை இல்லையா? கால் கட்டுன்னா கல்யாணமா உனக்கா? அதுக்குள்ளயா? அதுக்குள்ள என்னடா கல்யாணம் உனக்கு? நல்லா அலையிற. சும்மா கடை. பின்னால பாக்கலாம். என்ன சாம் சைடா கோல் போடுறீங்க? பின்னால பாரப்பா. என்ன உட்காருங்க. மிஸ்டர் ரகுபதி, அண்ணா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் டீ கொண்டு வரேன். அண்ணாவா? கௌசல்யா ஏதாவது பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போனா நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்களா? நீங்க கௌசல்யோட பிரதரா? ஆமா. அதாவது அண்ணனா? ஆமா. வெறும் அண்ணனா இல்ல அப்படின்னா கூட பிறந்த அண்ணனா? இல்ல, எனக்கு 2 வருஷம் கழிச்சுதான் அவ பிறந்தா. ரொம்ப தமாஷ் பேர்வழி சார் நீங்க. நீங்க அண்ணன் தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? தம்பின்னா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். அண்ணன் தம்பி ஆக முடியாது, தம்பி அண்ணன் ஆக முடியாது. உளராத சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. See, a brother is a brother. Even if he is younger to his sister. If a sister has a brother who is elder to sister's younger brother, a brother is a brother. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க சார்? 4 எழுத்து. அப்படின்னா SSLC. ஒன்னு எடுத்துக்கங்க. ஆமா. அண்ணா அண்ணா, பொண்ணை பார்த்தா தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே இல்லையே. பரவாயில்லையா தாத்தா? டேய், குத்துன டீக்குள்ளே விழுந்துருவேன். உனக்கேத்த பொண்ணுடா, எனக்கு பிடிச்சிருக்குடா. சரி, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டு டீ என்ன வீட்டு டீ தாங்க. இந்த ஹோட்டல் டீ தாங்க எல்லாம் கப்சா கன்றாவியா இருக்கும். இது ஹோட்டல் டீ தான்.
டேய் அசடு வழியாத. உன் கை பட்டதுனாலதான் டீ நல்லா இருக்குன்னு சொல்லு. உங்க கை பட்டதுனால டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் வரேன். நான் வரேன்னா வரேன். லெட்டர் தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாத்தா என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்ப கொடுப்பேன், எப்ப கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்தா என்னுடைய இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்குறாங்க? டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தாண்டா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தட். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்டுல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம் ஏதோ கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க. அது என்ன உன்ன இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன், மைக்கில் சொல்றவன், சந்தில சொல்றவன், எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்ன நீங்க போய் பூம்பு இல்ல காம்பு காம்பு எப்படி ஓடுறாரு? பாம்பு 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 காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன? யார பாக்கணும்? என்னண்ணா என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டானா? உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதேன். ஆண்டவனை மறந்தாரா அருணாசலத்தை மறப்பனாடா? உட்கார்ல. என்ன விஷயம்? அண்ணே, இவன் தான் மவ ராகவன். மகனா? ஆமா, உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, எப்படி இது? சொந்த மகன் கிடையாது, வளர்ப்பு மகன் தான். இவனை பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லயும் கம்ப்யூட்டர் கிளாஸ்லயும் சேர்த்திருக்கேன். எனக்கு இவனை ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சேர்த்துறதுக்கு இஷ்டமே கிடையாது. திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, வாடா போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க நான் தனியா தான் இருக்கேன். உனக்கு இங்க தங்கறதுக்கு இஷ்டமா? இஷ்டம்தான். நீ வந்திருக்க, உனக்கு ஒரு டீ காப்பி போட்டு தர கூட இங்க ஆளு இல்ல. அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாள். ஆமா, ஒய்ஃப் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 20 years. டேய், அவன் மாடி எடுக்க நான் சம்மதிக்கலடா. தூங்கிட்டு இருக்கிறவள தூங்கிட்டு போறேங்கிறா, அதுக்கு நான் எப்படி சம்மதிக்கிறது? 3 days நானும் அவ கூட படுத்தேன், தூங்கினேன். எனக்கு மயக்க ஊசி போட்டு அவன் பாடியை எடுத்துட்டு போயிட்டானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான்டா இந்த வியாதி. மென்டல் பைத்தியம். ராத்திரில தூக்கமே கிடையாது. கண்ணை மூணா 10-15 பசங்க கத்தியில குத்த வர்ற மாதிரி ட்ரீம். அந்த நேரத்துல இதை எடுத்தேன்னு வச்சுக்க, ஒரு பய கிட்ட நிக்க மாட்டான். ஆடா, நீங்க வேற இது உள்ள வைக்கண. எங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நாங்க புறப்படுறோம். நாளைக்கு பையன்கிட்ட பொட்டி படிக்கலாம் கொடுத்து அனுப்புறேன். அப்ப நான் வரட்டுங்களா? பாப்பா ராகவா. நாளைக்கு பொழுது விடியறது உனக்கு இங்கேயா இருக்கணும். பெட்டர் யூ கீப் த டைம். அப்பா இல்லப்பா, அப்பா அவருக்கு தர்மராஜன் பேர் வச்சதை விட யமராஜன் பேர் வச்சிருக்கலாம்ப்பா.
கையில துப்பாக்கி கூட அலைஞ்சிட்டு இருக்காரு. அவரே அவரை மென்டல்னு ஒத்துக்கிறாரு. அவரோட போய் என்ன தங்க வைக்கிறீங்களே? ராகவா, நோயாளிகள் நாம எப்பவுமே ஒதுக்கி வைக்க கூடாது. அவரு கொஞ்சம் பைத்தியம்தான், இருந்தாலும் அவர் மனசு ரொம்ப நல்ல மனுஷரா. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல உன்னை ஒப்படைச்சிட்டு போகும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? பாடா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்தா போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த மந்தத்தோட வந்து. அம்மணி தபால், உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீயே வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதுனா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. மண்டத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு எல்லாமே குடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன? ஸ்டெப்னி. ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற. 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. என்னப்பா காமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா. ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப பெருசா இருக்க. லிஸ்ட்ல பச்சை புளிப்பு மிட்டாய். சும்மா இருக்க நீ? 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு. எடுத்த எடுப்புல புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000மா? அஸ்கா 1 கிலோ, பாமாயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டலா? இது ஆத்துக்காக்கும் எழுந்து படிச்சிரு. இதுல என்ன பாக்கண்டு இருக்க? எழுதுங்க. ஏப்பா காமேஸ்வரா, இனிமேல் பட்டி எல்லாத்தையும் படிச்சுட்டு பெட்டர். 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண படி. என்ன நீளமா இருக்கு? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசரப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ. இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு? சரிப்பா, இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்தாப்பா, உன் அக்கௌண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. கமிச்சரா, என்னடா அது? எனக்கு தான் தெரியும். ஏது மாமியார்? மாமியார் பாட்டி. இது என்ன? இது மாமியார் பாட்டி, மாமனார் தாத்தான்னு பாட்டி. தெரியறதானோ நோக்கு. திருப்பரசுந்தரியோட பாட்டி, திருட்டு பாட்டி. அவ வந்து எங்க அக்கௌண்ட்ல கேட்டா கொடுத்துறா. விசாரிக்கட்டாமா? இது என்ன காஞ்சி கணக்கா? ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? இதெல்லாம் அந்த பொண்ணு கைய பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தெரியுமோ இல்லையோ? அத்துமீறி போயிட்டியா? ஆத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கைய பிடிச்சது யாரு சொன்ன? அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாள் இவள். இவ்வளவு விடுறதில்லை. 2ல 1 பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதையா ஏத்திட்டு திரிபுரசுந்தரி ஏத்துக்கு வா. போ. அம்மா இந்த புளிப்பு மிட்டாய் போடா. கர்ப்பஸ்திரி பசங்க கேட்டோம், எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய். போ. திரிபுரசுந்தரி ஏத்துக்கு வர கேட்டியா? அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோவா? பழிக்கு பழி, புளிக்கு புளி. 4 ரவுடியாக்கு கேட்டலா? யாரது ஆத்தல? யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. ஏட்டையா உன் பாட்டியை கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. திரிபுரசுந்தரி. ஏய் திருப்பு. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. ஏய் என்ன பை எடுத்துட்டு வா. நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சே? எல்லாம் தெரியும் கேட்டியா? வாங்க. இல்ல நான் வரல. என் பைய கூட அது இருக்கட்டும், பரவாயில்ல வாங்க. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன். காப்பி பொடி தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமாலியா நோக்க எங்க ஆத்தா அக்கௌண்ட்ல உங்க பள்ளிக்கு சாமா வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா? நேக்கு நோக்குமா?
ஆராகும் சொன்னது? பாட்டி. பாட்டி உன்னோட ஒரு பாட்டி பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கண்டாமா? குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிற்கிறாய், விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. பார், நீ அழகா இருக்காய் இல்லைங்களே, அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? வரது குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா, உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்க, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே, பரமா போய் பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது. இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் வந்து உன் கூட பேச வரல, நான் போறேன். போங்க, எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன் இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற? எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ, இந்த சாகசம் இல்ல என்கிட்ட வேண்டாம். சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் குடுத்து நீ சாத்தால் விஷம் ஏய் டேய் டா விஷம் கசகம் கொமட்டம் நீ சாப்பிடக்கூடாது. சரியான நேரத்துல காணுமே. இந்த விஷம் எங்க போச்சு? இத பாருங்க, உங்க மளிகை கடை அக்கௌண்ட்ல எலிபாஷனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா. ஏய் என்ன இது கெடுத்துட்டேன்னு ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இது காலி. ஆண்டாளாலும் கதாலாம் கண்டனே, கைய பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ, அழா போயிடுது. இது திருப்பு நீ கனவு வேண்டதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காலிக்கு குழந்தையெல்லாம் எப்படி பத்துண்டாய் நீ? இது கனவுலே குருவாயிரப்பா ஐயோ ஒண்ணுமில்லை. எதுக்கு கரையறா இப்ப நீ? ஏன் கரையற? யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவள ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய் ஐயோ, பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்காதட்டியா. எங்க ஆத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு, புகை, வரது குட்டி, இப்ப மளிகை கடை, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை, உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சினால தெருவில என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பவும் நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. இந்த மாதிரி போயிட்டு போறது. நேக்கும் இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருறதுன்னு இல்லை. அன்னைக்கு எப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல சட்டை திருண்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டு மாமா பிறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சு விட்டேன். நேக்கு அன்னைக்கு ரொம்ப அழுக வந்தது, ஆனா இப்ப சிரிப்பு தான். என்னது இது? என்னது? கட்டின் இருக்கோம். கட்டின் இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல ஏட்டையா, பேச்சு வாக்குல தெரியல. நான் போயிட்டுறேன். ஐயோ, வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன். பாட்டு போறது எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா? உட்காரலாமே. ஏதாவது பேசுங்களேன். கிளாஸ்மேட், காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ 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 ஹலோ
என் பேர் மினி. இவன் என் ஃப்ரெண்ட் லதா. ஹலோ 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 ஹலோ. நாங்க 2 பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? ஓ ஷூர், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நாங்க பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவனுங்களை நம்பாதீங்க, அவனு 2 பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டம் போட்ட கண்ண கரையில கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் திருட்டு முள்ள மாதிரி போய. தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் சொன்னாலேன்னு காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனோம். இப்ப கார்ல வந்தானுங்களா அந்த பசங்க. அவங்க எங்க பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு கைய போடுறது காலை போடுறதுன்னு ஒரே தொந்தரவு. சகிக்க முடியாம நாங்க பாதியிலே வந்துட்டோம். ஆனா அவனுக்கு விடல, பின்னாடியே வந்தானுங்க. ஒரு வழியை தப்பிச்சு இங்க வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசினா அவனுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? அந்த காலி பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா வீடா மாட்டானுங்களே. டேய் வாடா, நம்ம யாருங்கிறத காட்டு வந்துடலாம். நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? அவனுக்கு தான் என்ன பாத்துட்டானுங்களே, இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. நீ போய் அவளை கவனி. அப்ப வாங்க நான் போலாம். டேய் சும்மா ரெடா வெத்து வெட்டு. நீங்க எங்க போகணும்? நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி விடுறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வாடி. அந்த காலி பசங்க கூட மோத சொன்னீங்க, நான் தான் கிடைச்சனா? எவ்வளவு ஒருத்தி வந்தா போனா, உனக்கு என்னடா அவன் மேல அவ்வளவு அக்கறை? எவ்வளவு ஒருத்தி இல்லடா, நான் சொல்லல ஊரு பேர் தெரியாத ஒருத்தின்னு. அவதான் இவ மினி. யாரு? லவன் இல்லையா? அட பாவி, விட்டுட்டேடா அவளை. கப்புன்னு பிடிச்சு அமுக்க வேண்டியதானே, என்னடா சொல்ற? என்ன பாக்குறீங்க? எதை செஞ்சாலும் அரைகுறையா செய்யக்கூடாது இல்லையா? அதனால நாங்களே உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றோம். வாங்க ப்ளீஸ். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்களே போயிடுறோம். தேங்க்ஸ். பயப்பட வேண்டாம், நாங்க எஸ்கார்ட்ஸ். டேய் வாங்கடாங்க. எல்லாரும் எங்க ஜாலியா கிளம்பிட்டீங்க? சும்மா. கூட 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அவங்க யாரு, நீங்க யாரு? சிஸ்டர். என்னது? சிஸ்டர். ஓஹோ, சிஸ்டர் பேர் என்ன? முத்து பேச்சு. உங்க பேரு? முத்துக்கருப்பேன். அந்த பொண்ணு யாரு? அவன் பிரதர் சிஸ்டர். சார் சொன்னது கரெக்டா? யா. தங்கச்சி பேர் என்ன? தங்கம்மா. உங்க பேரு? தங்கப்பன். ஓஹோ. சார் என்ன சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சொல்லு, இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. இவன் சொல்றது உண்மையா? இவன் யாரு? தெரியாது. அவன் யாரு? எனக்கு தெரியாது. நான் யாரு? என் அண்ணன். அப்ப நீ என்ன சொன்ன? I'm sorry. Sir, அது வந்து You
பரவாயில்ல. வாட் இஸ் யுவர் நேம்? மீனா. குட், நைஸ் நேம். தேங்க்யூ. ஏன் சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறது ஐ எம் a partner in Shanti Devi and Company. 65% ஷேர் ஹோல்டர். மாசம் ₹1,85,000 rupees வருது. அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்ப ஏன் இந்த கிழிஞ்ச ஷர்ட் ஆரம்ப செருப்பு? I was working in German. Very cold place. கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? சைனீஸ், கான்டினென்டல், ஆல் ஆஃப் 5-star hotels. சோலா சிரிட்டன், தாஜ் கோரமண்டல் அடியா. கம்பெனில நான்வெஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க? நான் அப்போ இது எதுக்குங்க? ராஜராஜ சோழ வம்சம், வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓல்டர் நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சாள் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதர் சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ண வந்துட்டீங்க? இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் இதெல்லாம் சட்டசபையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, ma'am. You should know the rules and regulations of the factory. Definitely, ma'am. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நம்பர் 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. நம்பர் 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் வச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? Excuse me. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க சேலரி, பிஎஃப், டிஏ, அலவன்ஸ், எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க? 1 minute. மேனேஜர், come in please. மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற, இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா. போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்ப மனசுல அவன் பண்றது சொல்லாம சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். அவாடி. திருடனை பிடிக்கிறதுக்கு போலீஸை கூப்பிடாம வேற யாரையா கூப்பிடுவாங்க? என் ஃப்ரெண்ட் வீடு. என் ஃப்ரெண்ட் வீட்டியா திருடுற? இருப்பா, நான் தான் அந்த வையாபுரி.
பொய்யாப்பூரி என்ன தெரியல நான் தான் ரகுபதி சந்தா கஜபதி சந்தா பழையாபதி சின்ன வயசுல குடு 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 ஆடிட்டு இருந்தோமே தொப்ப தொப்ப ஏன் தொப்ப அடாடாடாடாடாடா என்னமா வளர்ந்துட்ட. ஆமா உன் வீட்டுல நீயே ஜன்னல் ஏறி குதிக்கிற? என்கிட்ட இருந்து ஒரே ஒரு சாவி அதை தொலைச்சிட்டேன். பட்டணத்துல இப்படித்தான் நடக்கும், கண்டுக்காத, வா ஏறி குதிப்போம். நமக்கு இந்த குறுக்கோழி எல்லாம் பிடிக்காது, நேர்வழிதான், வா. இந்த கதவுக்கு ஒரு பேட்லாக்கு ஒரு பூட்டு. வா. இங்கே ஏன் குதிக்கிற? பழக்க தோஷம். ஏண்டா என்னையும் ராசாத்தையும் சேர்த்து ரகசியமா படம் எடுத்தியாம அவ புருஷன் எடுக்க சொன்னானா? அது வந்து 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 என்னடா வந்து? ஐயோ 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 கழுத்து வைக்க கழுத்து வைக்க கழுத்து வைக்க கழுத்து ஐயோ கை வைக்க கை வைக்க கை வைக்க. எனக்கு எல்லாமே வீக்குதான். அப்ப மொத்தமா வாங்கிக்க. ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ 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 ஐயோ. போட்டோ எங்கடா இருக்கு? கேமராக்குள்ள இருக்குன்னு டெவலப் பண்ணல. கேமரா எங்கடா இருக்கு? டேபிள்ல இருக்கு. டேபிள் எங்கடா இருக்கு? மூளையில இருக்கு. எந்த மூளை? இந்த மூளையில இருக்கு, அந்த மூளையில இருக்கு. ஐயோ என் கேமரா என் கேமரா. ஐயோ 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 என் பிலிமு என் பிலிமு. என்னடா பிலிமுற? ஐயோ பணத்துக்காக இன்னொரு தடவை இந்த மாதிரி படம் எடுத்த தொலைச்சு விடும், தொலைச்சு ராஸ்கல். ரகுபதி வேற ஒண்ணும் இல்ல, அவரு என் பழைய ஃப்ரெண்டு, சும்மா அன்பா தட்டிட்டு போறாரு. சோப்பு காய்ச்சி போகும், நீ போய் சேவிங் பண்ணுப்பா. போப்பா போ போ. வையாபுரி. ஐயோ கள்ள புருஷன் பிலிம் எடுத்து போயிட்டா, சொந்த புருஷன் போட்டா கேட்பானே. வையாபுரி, நீங்க எடுத்த அந்த போட்டோ வச்சுதான் என் மனைவிக்கும் அந்த மீசக்காரனுக்கும் பாடம் கத்து கொடுக்க போறேன். அந்த போட்டோ விடுங்க. கேமராவில் ஏதோ கோளாறு, போட்டோ சரியா விழுகல. அந்த போட்டோவை ஆதாரமா வச்சுதான் நான் டைவோர்ஸ் கேஸே போட்டிருக்கிறேன். வக்கீல் போட்டோவை கொண்டாங்கிறாரு. நான் என்னங்க செய்யறது? கேமராவில் லென்ஸ் சரியில்லைங்க. லென்ஸ் சரியில்லையா? லென்ஸ் கேமராவில் இருக்கு. கேமரா எங்க? டேபிள்ல இருக்கு. டேபிள் மூளையில இருக்கு. எந்த மூளை? உங்க மூளையில இல்ல, அந்த மூளையில இருக்கு. கேமரா உடைக்காதீங்க. ஐயோ 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 போச்சு போச்சு. என்னங்க இது, என் கேமரா உடைச்சு போட்டீங்களே. ஐயோ ஏமா ஏமா. எங்கடா ஓடுற? லென்ஸ் சரியில்லாம ஒரு கேமரா, நீ எல்லாம் ஒரு போட்டோகிராஃபர். முதல்ல நல்ல கேமரா வாங்கிட்டு அப்புறம் போட்டோகிராஃபர்னு போட மாட்டேன். ஆளா பாரு. ரகுபதி இவர் என் பழைய ஃப்ரெண்டு தான், சும்மா அன்பா தட்டிட்டு போறாரு. நானும் பழைய ஃப்ரெண்ட் தானே? ஆமா. ஏமா ஏமா ஐயோ. இன்னைக்கு யாரு மூச்சில முழிச்சனோ தர்மடியா விழுந்துகிட்டு இருக்கு. டே ரகுபதி சும்மா சொல்லக்கூடாது, உன் கை ரொம்ப ராசி. இன்னைக்கு பிள்ளையார் சொல்லிய நீ தான். கொள்ளுங்கள் என் விழிகளிலே தத்தத்துதரம். கத்துக்கிறோம். ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா? டே உய்யா, காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது. கிடல் பண்ண பிச்சி விடுவேன். என்னத்த ஒசத்தி பாடிவிட்டாரு? கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்த ஆள் தானே பாடினாரு. இத பாரு ஐயா, நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது. அந்த லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது. அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி. நெசமாவே கோச்சிட்டு போயிட்டானா? பின்ன என்ன மிஸ், ஆர்கியூ பண்ணும்போது பர்சனல் மேட்டர் எடுக்கலாமா? சாரி, கஞ்சி கூட நிம்மதியா குடிக்க முடியாது. பேஸ். எஸ் சார், பஸ்ல இருக்காங்க. சிவா, நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு. ஏண்டா? ஆமா, இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்பா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, திலோத்தமா அப்பாவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நம்மள அடிக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஆளுங்க அனுப்பிச்சிருக்காரு. கிளம்பிக்க. நில்லு, நீ இதுக்கெல்லாம் அழட்டிக்காத. இதெல்லாம் சின்ன மேட்டர். நானே நம்ம மெஸ் வச்சு சமாளிச்சுக்கிறேன். எஸ்கேப் ஆயிக்க. இந்த பக்கம் இல்ல, அப்படி சட்டு புட்டு கிளம்பு. ஓ ஓப்பு. என்னடா வந்துட்டேன், பசிக்குதா? எனக்கு பசிக்கிறது இருக்கட்டும், நீங்க களி சாப்பிடுறீங்களா? களியா? எதுக்கு? வாங்க காட்டுறேன், சீக்கிரம் வாங்க. ஐயோ கதை கந்தல், அங்க பாத்தீங்களா? யாரடா அவங்க? இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கீங்களா ஒழுங்கா? இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ்னா என்னது?
ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? ஐயோ போச்சு மெஸ், அவ்வளவுதான். வருமான வரி சோதனை, விசாரணை, கைது, ஜெயிலு, களி, அவ்வளவுதான் ஊத்தி மூடிட்டாங்க மெஸ். நான் வர்றேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்றா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. என்ன பண்றது? சரி வாங்க வாங்க, வயசுல பெரியவரா இருக்கீங்க, அரசாங்கத்தை ஏமாத்திட்டீங்க. உள்ள கொண்டு போய் வச்சா 10 வருஷம். இனி நான் எங்க போறது? ஓய் சாப்பாட்டுக்கு. கவனமா கேளுங்க. அவங்க வந்துருவாங்க, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்றேன். ஓகே, கரெக்டா சொல்லுவீங்களா? ஓகே, கரெக்டா சொன்னீங்கன்னா விசாரணை கொடுக்கலாம். ஓகே ஓகேயா? சரி ஓகே, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கதவை சாத்துங்கய்யா, வெறுச்சு கதவை சாத்துங்க. விசாரணைன்னா பேசி பேசி குழப்பதுதான் இப்ப பேசணும். ஐயோ வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ. நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம். ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்கோ? இது கண்ணதாசன் மெஸ் தானே? இதாண்டா இதாண்டா அதாண்டா. இங்க மெஸ் விஸ்வநாதங்கிறது யாரு? யாரு 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 யாரு? அப்ப அது நீங்க இல்லையா? இல்லனா இல்ல, இருக்குனா இருக்கு. இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல, இல்லன்னா இல்ல, இருக்குன்னா இருக்கு. இது மெஸ் தானே? அப்படியா? அப்படியா? அப்படியாவா? நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியான்னு கேக்குறீங்க? நிஜமாவா? 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 இங்க யாராவது கொஞ்சம் ஸ்டெடியானவங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். அவளாவது ஸ்டெடியா இருக்காளா? அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். அவளும் மென்டலா? வாடாங்க. நம்ம முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு தமிழ்நாடு கொடுக்கறதுக்கு மெஸ் விஸ்வநாதனை காட்டுறான்னு சொன்னா ஏதோ மென்டல் கேஸ் காட்டுறியே. பிளாக் டாக்ஸ். வரங்க. God bless you. போனால் போட்டு போனா, போனால் போட்டு போடான்னு சொல்லுங்க. நான் ஒய்யா சொல்றேன். டேய், நல்ல கல்யாணம் ஆர்டர் கெடுத்தியாடா மகா பாவி. இப்படி பண்ணலாமா? நீங்க அண்ணன் மாதிரி, நான் உங்க தம்பி மாதிரி. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஊரிலே. ஏய் உள்ளே கடறா நீ, பட்னியாரு நீ. இன்னைக்கு முழுக்க வெளியே எப்படி வர்றேன் நான் பாத்துறேன். மெஸ் மெஸ் இந்தாங்க கீ.